நம்ம வீட்டு பாட்டி சமையல்மா. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னா, நான் முட்டை ஆம்லேட் மசாலா, முட்டை ஆம்லேட் போட்டு மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது முட்டையை வந்து ஒரு 6-7 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உடச்சி ஊற்றுறேன். நல்லா முட்டையை கழுவிட்டு நான் இப்படி உடைக்கிறேன். ஏன்னா முட்டையில் மேலே கிருமி இருக்கும், அது அழுக்கு இருக்கும். அதனால் அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கையில் உடைக்கும் போது அந்த அழுக்கு நம்மளுக்கு வராது. தேவையான 1/4 கரண்டி மஞ்சத்தூள், 1/4 கரண்டி மஞ்சள் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலங்கிடுச்சு, நல்லா கலக்கிட்டோம், நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. வருமா அடுப்பு கேஸ் பற்ற வச்சாச்சு. இவ்வளோ தண்ணி இட்லி கூட நான் வச்சுருக்கிறேன். இந்த இட்லி நான் வச்சு இந்த தண்ணியை தட்டை போய் சாத்திடுறேன். போட்டாச்சு. இந்த தட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவிக்கணும். இப்படி நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிடறோம். இப்படி வச்சிடறோமா ஒரு 1/2 கரண்டி டீஸ்பூன் மிளகுத்தூள் கலந்துருக்கும். காரத்தூள், மூடி போட்டுட்டோம். மூடி போட்டாச்சு, வேகட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறோமா. நல்லா வெந்துடுது. முட்டை வேக வச்சாச்சுமா. இதை வந்து இட்லி கொண்டு வந்து எடுத்துட்டோம். நானே வந்து இதை கட் பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துடுச்சு. வரும். இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய துண்டாக இருக்கிறதுல கொஞ்சம் இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதை பாருங்கள், இதை மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் எல்லாம் இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம சேர்க்க வேண்டியதுதான். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஒரு 4 கரண்டியை ஊற்றிருக்கிறேன். கடுகு வெடிஞ்ச உடனே நமக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 கரண்டி ஜீரகம் போட்டுக்கிறேன். 1/4 கரண்டி ஒரு பிஞ்ச் அளவு. இதோ இந்த 1/4 கரண்டி, இது 1/4 கரண்டி இல்லை, 1/4 கரண்டியோட கம்மி தான் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ 2 சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போடுறோம். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வரட்டுமா. 1/4 கரண்டி இஞ்சி பூண்டு வச்சுக்கிறேன். இது 1/4 கரண்டி இஞ்சி பூண்டு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதில் முட்டையில் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு பத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாக ஆகிடக்கூடாது, அதனால தான். இது வதங்கிறதுக்கு தான் இந்த உப்பு போட்டுருக்குறோம். ஏற்கனவே நம்ம முட்டையில் உப்பு மஞ்சள் போட்டுருக்குறோம். அதனால் இதில் உப்பு கம்மி பண்ணியிருக்கிறேன். நம்ம மசாலாக்கு தான் உப்பு போடுறோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 2 தக்காளி அதில் சேர்த்துறோம். வருமா நல்லா வதங்கி வந்துடுது. கொஞ்சோண்டு நம்ம மஞ்சாத்தூள் இது மசாலாக்கு சேர்த்துக்கலாம். 1/4 கரண்டியோட கம்மி தான், ஒரு பிஞ்சு போடுற மஞ்சாத்தூள். அதில் மிளகு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் 1/2 கரண்டி பெரிய மிளகாத்தூள். தீயை குறைச்சிக்கலாம். பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் போடணும். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இதோ பாருங்கள், ஒரு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூன் போதும். காரம் ஏற்கனவே நம்ம மிளகு அதில் போட்டுருக்குறோம். இதை வந்து நல்லா கலந்து விடணும். இது கலந்து வரட்டும். நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி இதில் போதுமானது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். மசாலா இதில் உப்பு எல்லாம் ரெடியாகுதா பார்த்துக்குங்க. பார்த்துட்டோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும்.
நம்ம போடுறது. இது கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். நம்ம தீயை குறைச்சி வச்சிடும் இல்லையா. இந்த முட்டையை கொஞ்சம் நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். ரொம்ப இது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சிடுச்சுமா, இது கரெக்டாக இருக்கும். இப்போ அது கலந்துடலாம். இந்த சைஸு கட் பண்ணால் போதுமானது, இதுக்கு மேலே போட வேணாம். நான் தீயை குறைச்சி வச்சு தான் வச்சுக்கிறேன். இது போட்டு வச்சிடலாம். நல்லா இது கலந்துடணும். எல்லா முட்டையிலும் இது கலக்கணும். இதெல்லாம் கலந்து வந்துடும். அப்படியே ஒரு நிமிஷம் இருந்துட்டு நம்ம இறக்கி விட வேண்டியது தான். நல்லா முட்டை கலந்து வரணும். நீங்கள் காரம் உங்களுக்கு தேவைன்னா காரம் கூட்டிக்கலாம். நிறைய உங்களுக்கு இன்னும் மசாலா நிறைய வேணும்னா இன்னும் நீங்கள் 2 தக்காளி கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கூட கட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் செய்ததுனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தால் இதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டிக்கலாம். இதை ரசத்துக்கு, சப்பாத்தி, இட்லி தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு பாருங்கள். அப்படியே இதை நம்ம வந்து அப்படியே இறக்கிட வேண்டியது தான். மசாலா போட்டு இது இறக்கி பார்த்துட்டு வச்சு சேவ் பண்ண வேண்டியது தான். ஆயிடுச்சு பாருங்கம்மா. இதை வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம். முட்டை ஒரே மாதிரியாக சமைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் எதுக்கு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலாம் தயவுசெய்து காரம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க.